ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மயோன் vlogs. இன்றைக்கி நம்ம ஒன் டே ஆஃப் அலப்பியை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் வாங்க. எங்களோட ட்ராவல் பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் மார்னிங் 7 o'clock OMG ஜங்ஷனில் ரீச் ஆனோம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் புக் பண்ணி இந்த ரூமுக்கு போய் ரீச் ஆனோம். நாங்கள் நியர்பை பீச் இருக்கணுன்றதுக்காக விருண்டவனம்ன்ற ஹோம் ஸ்டேயை புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம் விண்டேஜ் ஸ்டைலில் நல்ல க்ரீனிஷாகவும் அழகாகவும் இருந்துச்சு. நாங்கள் ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜகாரியா பஜாரில் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து நாங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு முல்லக்கல் பகவதி அம்மன் டெம்பிளுக்கு போய் விசிட் பண்ணோம். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த கோயிலோட முக்கிய தெய்வமாக பகவதி அம்மனும் ஆஞ்சநேயர், ஐயப்பன், கிருஷ்ணர் அப்படின்னு எல்லா தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னிதானமும் இங்கே இருக்குது. இது கேரளாவோட ஆர்கிடெக்சரில் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஸ்பேசியஸாகவும் இருந்துச்சு இந்த கோயில். நீங்களும் அலப்பி வரப்போ மறந்துடாமல் இந்த கோவிலையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நாங்கள் கோவிலேருந்து கிளம்பி அடுத்து போன இடம் மராரி பீச். இது ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் க்ரௌடெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. மேபி நாங்கள் ஒரு அன்சீசனில் போனனால இது க்ரௌட் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இது அலப்பியிலேருந்து கொஞ்சம் நம்ம ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு கேபு இந்த மாதிரி புக் பண்ணி இந்த பீச்சுக்கு வர மாதிரி இருக்கும்.
பீச் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். என்னோடய பேபிக்கும் அங்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் நேரமே அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் அங்கே இருந்து கிளம்பினோம். பீச்சிலேருந்து கிளம்பி நாங்கள் நெக்ஸ்ட் போன இடம் பத்திரமணல் ஐலாண்ட். இங்கேருந்து நம்ம ஒரு ப்ரைவேட் போட் எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு அங்கே சுற்றி உள்ள ஐலாண்டெல்லாம் நமக்கு சுற்றி காமிப்பாங்க. இதுக்கு பர்சனுக்கு வந்து 1300 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ஐலாண்ட்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் போன இடம் வந்து எலிஃபண்ட் ரைட். இங்கே எலிஃபண்ட்டில் நம்மளை ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ரைட் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு பர் பர்சனுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவும் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. நாங்கள் எலிஃபண்ட் ரைடெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போன இடம் வந்து கொயிர் மியூசியம். இங்கே தேங்காய் நாரை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அது எல்லாமே இங்கே காமிச்சிருந்தாங்க. அதில் டிஃப்ரெண்ட்டான டாய்ஸு, ஸ்டாச்சூஸ் எல்லாமே அவங்க பண்ணியிருந்தாங்க. இங்கே தேங்காய் நாரை வச்சு தாஜ்மஹால், அனிமல்ஸு, பேர்ட்ஸு எல்லாமே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப புதுசாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் பண்ணக்கூடிய மெஷின்ஸு எல்லாமே நம்ம பார்க்குறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. தேங்காய் நாரை வச்சு எப்படி இந்த மாதிரி மேட்டு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க எல்லாமே இங்கே பெயிண்டிங்காகவும் ஸ்டாச்சஸாகவும் வச்சுருக்காங்க. இங்கே பர் பர்சனுக்கு என்ட்ரி ஃபீஸ் 20 ருபீஸும், கேமரா இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸுக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மியூசியம் டெக்ஸ்டைல் படிக்கிறவங்களுக்கும் இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எங்களோட லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு போயிட்டோம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சன்செட் பார்க்குறதுக்காக அலப்பி பீச்சுக்கு போனோம். நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து
அலப்பி பீச் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் அங்கேருந்து போகிறப்பே லைட் ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்டு அலப்பி பீச்சுக்கு போயிட்டோம். அலப்பி பீச்சில் சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகவே வந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு நாங்கள் போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அலப்பியை நாங்கள் இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். செகண்ட் டே ஆஃப் அலப்பியை உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த மாதிரியான ட்ராவல்ஸ் வீடியோஸ்க்கு மிஸ்டர் மயூன் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.